It's story time. ஒரு பூதத்துக்கிட்ட மாட்டிக்கிட்ட தச்சனுக்கு என்ன நடந்துச்சுன்னு இந்த கதையில பார்க்கலாம். இது வரைக்கும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. மேஜிக் போர்ட் சேனல்ல நம்ம ஸ்டோரிஸ் இப்போ அனிமேஷனில் வருது. டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற லிங்கை கிளிக் பண்ணி மேஜிக் போர்ட் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. ஸ்டோரி டைம் தமிழ் சேனலுக்காக உங்களுடன் ரவிசங்கர் பாலச்சந்திரன். கதையை கேட்கலாம் வாங்க. மகத நாட்டோட எல்லை ஓரமா நெடுங்காடுன்னு ஒரு பெரிய காடு இருந்துச்சு. அந்த காட்டுக்கு பக்கத்தில் வில்வபுரம்னு ஒரு சின்ன ஊர் இருந்துச்சு. அந்த ஊரில் தான் பசவையான்னு ஒரு தச்சர் இருந்தார். பசவையா வீட்டுக்கு தேவையான மேஜை, நாற்காலி, கதவு இதெல்லாம் செய்யற சாதாரண தச்சர் இல்லை. கோவில்களுக்கு தேவையான தேரு, தேரோட சக்கரம், கோவில் கதவு இதெல்லாம் நல்லாவே செஞ்சு கொடுப்பாரு. அதனால் அந்த நாட்டில் எந்த இடத்துல ஒரு புது கோவில் கட்டினாலும் கோவிலுக்கு தேவையான கதவு, தேர் இதையெல்லாம் செய்யறதுக்காக பசவையாவை தேடி வந்துடுவாங்க. பசவையா கிட்ட அளவுக்கு அதிகமாகவே சொத்து இருந்துச்சு. அந்த ஊர் தலைவரான ராமையாவும் பசவையாவும் ஒரே வயசுக்காரங்க. அந்த ஊர்லேயே பிறந்து வளர்ந்து ஒன்றா ஒரே பள்ளிக்கூடத்தில் படித்து சின்ன வயசுலேருந்தே நல்ல நண்பர்களாக இருந்தாங்க. அவங்க 2 பேரும் நல்ல நண்பர்களாக இருந்த மாதிரி இப்போ பசவையாவோட பையனும் ராமையாவோட பையனும் நல்ல நண்பர்களாக இருந்தாங்க. 2 பேருக்குமே 5 வயசு தான் ஆயிருந்துச்சு. இதுக்கு நடுவில் அந்த ஊரில் இருந்த ஒரு காட்டாறுல தண்ணி கொஞ்சம் குறைஞ்சப்போ மணல் திட்டுக்கு நடுவில் ஒரு சிவலிங்கம் புதைஞ்சு கிடந்ததை அந்த ஊர் மக்கள் பார்த்தாங்க. சேதமில்லாமல் அந்த சிவலிங்கத்தை வெளியே எடுத்து ஊர் மக்கள் பார்வைக்காக 1 வாரத்துக்கு மேலே ஒரு பொது இடத்துல வச்சிருந்தாங்க. ராமையா தலைமையில் ஊர் மக்கள் எல்லாரும் ஒன்றா கூடி அந்த ஊர்லேயே ஒரு கோவிலை கட்டி அந்த சிவலிங்கத்தை கோவிலில் வைக்கிறதா முடிவு செஞ்சாங்க. கோவிலுக்கான கதவுகளையும் தேரையும் பசவையா தானே செஞ்சு கொடுக்கறதா சொன்னார். கோவில் கட்டுறதுக்கு தேவையான நிதியை வசூல் செய்யறதுக்கு ஒரு குழுவையும் அமைச்சாங்க. ஆனால் அந்த குழு வசூல் செஞ்ச நிதி கோவில் கட்டுற அளவுக்கு போதுமானதா இல்லை. ஆனால் இதுக்கெல்லாம் காத்திருக்காம பசவையா தான் வாக்கு கொடுத்த மாதிரியே கோவிலுக்கு தேவையான கதவுகளையும் தேரையும் செய்யறதுக்கு மரத்தை எடுத்துக்கிட்டு வர்றதுக்கு பக்கத்தில் இருந்த நெடுங்காட்டுக்குள்ள போனாரு. முதல் நாள் கோவிலோட கதவுகளுக்கு தேவையான பூவரச மரங்களை வெட்டி அந்த மரங்களை ஒரு வண்டியில் போட்டு எடுத்துக்கிட்டு ஊருக்கு வந்தாரு. அடுத்த நாள் மறுபடியும் நெடுங்காட்டுக்கு போய் கோவில் தேர் சக்கரம் செய்யற அளவுக்கு சின்ன சின்ன பூவரச மரங்களை வெட்டி அதையும் தன்னோட வண்டியில் போட்டு எடுத்துக்கிட்டு ஊருக்கு வந்தாரு. இப்போ அவருக்கு ஒரே ஒரு தேவை தான் இருந்துச்சு. தேர் செய்யற அளவுக்கு நல்ல பெருசா ஒரு பூவரச மரம் அவருக்கு தேவைப்பட்டுச்சு. அந்த ஒரு மரத்தை மட்டும் எப்படியாவது எடுத்துக்கிட்டு வந்துட்டா அதுக்கப்புறம் ஊர்லேயே உக்காந்து கோவிலுக்கு தேவையான எல்லாத்தையும் செஞ்சிட முடியும் அப்படின்னு அவருக்கு நம்பிக்கை இருந்துச்சு. பெரிய மாட்டு வண்டியா 3 வண்டி எடுத்துக்கிட்டு அடுத்த நாள் அவர் மறுபடியும் நெடுங்காட்டுக்கு தேருக்கு தேவையான மரத்தை கொண்டு வர கிளம்பினாரு. ரொம்ப நேரம் நெடுங்காட்டுக்குள்ள அலைஞ்சு திரிஞ்சதுக்கு அப்புறம் காட்டுக்கு நடுவில் ஒரு பெரிய பூவரச மரம் இருக்கிறத அவர் கவனிச்சாரு. 3 வண்டிகளையும் கொண்டு போய் மரத்துக்கு பக்கத்தில் நிறுத்திட்டு கோடாலியை எடுத்துக்கிட்டு இறங்கி மரத்தை வெட்டுறதுக்காக கிட்ட போனாரு. அவர் கோடாலியை ஓங்கின உடனே, கொமுருவோட வீட்டை வெட்டுற அளவுக்கு உனக்கு அவ்வளவு தைரியம் எங்கேந்து வந்துச்சு அப்படின்னு ஒரு பெரிய குரல் கேட்டு பின்னாடி திரும்பி பார்க்கும்போது அங்க ஒரு பெரிய ராட்சசன் நின்னுகிட்டு இருந்தான். ராட்சசனை பார்த்ததும் பசவையா ரொம்பவே பயந்து போயிட்டாரு. அவர் கொண்டு வந்த 3 வண்டியில இருந்த 6 மாடுகளும் அந்த ராட்சசனை பார்த்து பயந்து வண்டியிலேந்து அறுத்துக்கிட்டு காட்டுக்குள்ள ஓடிடுச்சு. பசவையா அந்த ராட்சசன்கிட்ட, தயவு செஞ்சு என்னை மன்னிச்சிடுங்க, இது உங்க வீடுன்னு தெரியாம நான் வெட்ட வந்துட்டேன். நல்ல வேளையா நான் வெட்டுறதுக்கு முன்னாடியே நீங்க குரல் கொடுத்துட்டீங்க. இப்ப நீங்க என்னை மன்னிச்சிங்கன்னா நான் இங்கேருந்து போயிடுவேன். இதுக்கப்புறமா இந்த காட்டு பக்கமே வரமாட்டேன் அப்படின்னு பயந்துகிட்டே சொன்னாரு. அப்ப கொமரு அவர்கிட்ட, என்ன மன்னிச்சு உன்னை இங்கேருந்து அனுப்புறதா? அப்ப எனக்கு சாப்பாடு? நான் ஒழுங்கா சாப்பிட்டே ரொம்ப நாள் ஆகுது.
உன்னோட 3 வண்டியில இருக்கிற 6 மாடையாவது தின்னலான்னு பார்த்தா எல்லா மாடுகளும் அறுத்துக்கிட்டு காட்டுக்குள்ள ஓடிடுச்சு. வண்டி மாட்டை கூட ஒழுங்கா உனக்கு பார்த்துக்க தெரியாதா அப்படின்னு கேட்டான். பசவையா ரொம்ப தயங்கி தயங்கி, மாடுகள் எல்லாம் என்னால அறுத்துக்கிட்டு ஓடலங்க, உங்களை பார்த்து தான் பயந்து ஓடிடுச்சு அப்படின்னு சொன்னாரு. குமரு அவர்கிட்ட, சரி நீயாவது ஓடாம இரு, நான் உன்னை தின்னுக்கிறேன் அப்படின்னு சொன்னான். குமரு இப்படி கோபப்படாம ஏதோ பக்கத்து வீட்டுக்காரங்கிட்ட பேசுற மாதிரி பேசினதும் பசவையாவுக்கும் அவன் மேல இருந்த பயம் போயிடுச்சு. அவரு குமரு கிட்ட, என் உருவத்தை பாரு, எவ்வளவு ஒல்லியா இருக்கேன், என்ன சாப்பிட்டா உன் பசி அடங்குமா அப்படின்னு கேட்டாரு. குமரு கொஞ்சம் யோசிச்சு, ஆமா நீ சொல்றது சரிதான், 20 வருஷம் ஆச்சு நான் சாப்பிட்டு, இப்போ உன்னை சாப்பிட்டா எனக்கு பத்தவே பத்தாது அப்படின்னு சொன்னான். இதான் சாக்குன்னு பசவையா குமரு கிட்ட சொன்னாரு. 20 வருஷமா நீ எதுவும் சாப்பிடாம இருந்துட்ட, இன்னொரு 20 வருஷம் நீ அப்படியே இருந்துடு. என் பையனுக்கு இப்பதான் 5 வயசாகுது, எனக்கும் கொஞ்சம் கோவில் வேலையெல்லாம் இருக்கு, அதை எல்லாத்தையும் முடிச்சிட்டு இன்னும் 20 வருஷம் கழிச்சு இதே இடத்துக்கு நான், என் மனைவி, என் பையன் எல்லாரும் வரோம், எல்லாரையும் சேர்த்து நீ சாப்பிடு அப்படின்னு சொன்னாரு. குமருவுக்கும் அது ஒரு நல்ல யோசனையா தோணுச்சு. அவனும் இந்த திட்டத்துக்கு ஒத்துக்கிட்டான். இப்ப பசவையா அவங்கிட்ட, உன்ன மாதிரி கோபமே வராத ஒரு ராட்சசனை நான் பார்த்ததே இல்ல, ஏன் உனக்கு கோபமே வரமாட்டேங்குது, இந்த காட்டுல நீ என்னதான் செய்யற அப்படின்னு கேட்டாரு. குமரு அவர்கிட்ட, இப்ப நீ வெட்டுறதுக்கு வந்தியே ஒரு மரம், அந்த மரத்துக்கு அடியில ஒரு புதையல் இருக்கு, அந்த புதையலுக்கு நான் தான் காவல் பூதம், எனக்கு கோபம் வரக்கூடாது, கோபம் வந்து காலால தரைய உதைச்சா நான் காலி அப்படின்னு சொன்னான். பசவையா அவங்கிட்ட, சரி இப்ப நான் கிளம்புறேன், நடந்துதான் நான் ஊருக்கு போய் சேரணும், இப்ப கிளம்புனாதான் இருட்டுறதுக்குள்ள என்னால ஊருக்கு போய் சேர முடியும், நான் வாக்கு கொடுத்த மாதிரி 20 வருஷம் கழிச்சு என் குடும்பத்தை கூட்டிக்கிட்டு இங்க வரேன் அப்படின்னு சொல்லிட்டு குமருகிட்ட விடை பெற்றுக்கிட்டு கிளம்பினாரு. ஊருக்கு வந்ததும் அவரோட மனைவி கிட்ட நடந்ததை எல்லாத்தையும் சொன்னாரு. அவரோட மனைவி சொன்னாங்க, நல்ல வேளை, சாமர்த்தியமா ஏதோ பேசி குமருகிட்டேந்து தப்பிச்சு நீங்களும் வந்துட்டீங்க, இனிமே அந்த காட்டு பக்கமே போக வேண்டாம், 20 வருஷம் கழிச்சு அவன் என்ன நம்ம எல்லாம் ஞாபகம் வச்சிருக்க போறானா என்ன அப்படின்னு கேட்டாங்க. ஆனா பசவையாவுக்கு தான் நாம கொடுத்த வாக்க காப்பாத்தணும், அதனால 20 வருஷம் கழிச்சு குமரு இருக்கிற இடத்துக்கு குடும்பத்தோட போகணும் அப்படின்னு தோணிக்கிட்டே இருந்துச்சு. அடுத்து வந்த 20 வருஷத்துல பசவையா எதிர்பார்க்காத அளவுக்கு என்னெல்லாமோ நடந்துச்சு. கோவிலுக்கு தேவையான கதவுகளையும் தேரையும் தேர் சக்கரங்களையும் பசவையா செஞ்சு கொடுத்திருந்தாரு. ஆனா போதுமான நிதி வசூலாகாததுனால கோவில் கட்டுற பணி எல்லாம் அப்படியே நின்னு போயிருந்துச்சு. ஆத்துல கண்டெடுத்த சிவலிங்கத்தை அங்கேயே ஒரு கொட்டகைய போட்டு ஆற்றங்கரையோரமா வச்சிருந்தாங்க. பசவையாவோட பையனும் ஊர் தலைவர் ராமையாவோட பையனும் ஒரு நாளைக்கு காட்டுக்கு விளையாட போனப்போ ராமையாவோட பையன் காட்டுக்குள்ள எங்கேயோ காணாம போயிட்டான். எவ்வளவு தேடியும் அந்த பையனை கண்டுபிடிக்க முடியலன்னு ஆனதும் பசவையா ராமையா கிட்ட குமருவை பத்தி சொன்னாரு. தன்னோட பையனை குமரு சாப்பிட்டிருக்க வாய்ப்பு இருக்குன்னு தெரிஞ்சதும் ராமையா ரொம்பவே உடஞ்சு போயிட்டாரு. பசவையா அவர்கிட்ட, இனிமே இவன் ஏன் பையன் இல்ல, ஓம் பையனும் இவன் தான், அதனால என் பையன் இனிமே 6 மாசம் என் வீட்டில் இருப்பான், மிச்சம் இருக்கிற 6 மாசம் அவன் ஓம் வீட்டில் தான் இருப்பான், உன் பையன் உயிரோட திரும்ப வர வரைக்கும் ஒவ்வொரு வருஷமும் இது இப்படித்தான் இருக்கும் அப்படின்னு சொன்னாரு. ராமையாவை ஆறுதல் படுத்த, அப்போதைக்கு அவர் அப்படி சொல்லிட்டாலும் கொடுத்த வாக்க காப்பாத்தணும் அப்படிங்கிற எண்ணத்துல ஒவ்வொரு வருஷமும் பசவையா தன்னோட பையனை 6 மாசத்துக்கு ராமையா வீட்டுல அவரோட பையனா வளர்றதுக்கு அனுமதிச்சாரு. பசவையாவோட பையனுக்கு திருமண வயது வந்ததும் பசவையாவும் ராமையாவுமா சேர்ந்து ஒரு நல்ல பெண்ணை பார்த்து அந்த பையனுக்கு திருமணத்தையும் செஞ்சு வச்சாங்க. பசவையா குமருவுக்கு வாக்கு கொடுத்த 20 வருஷம் முடியற நேரம் வந்துச்சு. அவரு தன்னோட குடும்பத்தை கூட்டிக்கிட்டு குமருவை சந்திக்க போகலான்னு முடிவு பண்ணாரு. பசவையாவோட மனைவி நெடுங்காட்டுக்குள்ள போய் குமருவை சந்திக்க வேண்டான்னு எவ்வளவோ சொல்லி பார்த்தாங்க. ஆனா பசவையா கேட்கறதா இல்ல. அவரு தன்னோட மனைவி கிட்ட,
எல்லாம் நல்லபடியா முடியும்னு எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு. கொடுத்த வாக்க மட்டும் என்னால மீற முடியாது. நாம எல்லாரும் காட்டுக்குள்ள போய் தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டாரு. பசவையா தன்னோட மனைவியையும் மகனையும் மருமகளையும் கூட்டிக்கிட்டு ஒரு நாள் கிளம்பி நெடுங்காட்டுக்கு போனாரு. கொமருவ சந்திச்ச அதே பூவரச மரத்தடியில அவர் வந்து நின்னப்போ அங்க ஒரு சிலை மட்டும்தான் இருந்துச்சு. பசவையா நம்பிக்கை இழக்காம அந்த மரத்தை நிமிர்ந்து பார்த்து கொமரு கொமருன்னு கத்தி கூப்பிட்டாரு. அவர் எதிர்பார்த்த மாதிரியே அந்த இடத்துல கொமரு திடீர்னு வந்து சேர்ந்தான். அவன் பசவையா கிட்ட சொன்ன மாதிரியே 20 வருஷம் முடிஞ்ச உடனே நீயா வந்து சேர்ந்துட்ட. ஏற்கனவே 20 வருஷம் சாப்பிடாம இருந்து இப்ப இன்னொரு 20 வருஷம் வேற நான் சாப்பிடாம இருந்துட்டேன். இன்னைக்கு நான் உங்க எல்லாரையுமே சாப்பிட்டு என்னோட பசிய தீர்த்துக்க போறேன் அப்படின்னு சொன்னான். கொமரு சொன்னதை கேட்டதும் பசவையாவோட மனைவியும் மகனும் மருமகளும் ரொம்பவே பயந்து போயிட்டாங்க. ஆனா பசவையா கொஞ்சம் கூட பயப்படல. அவரு கொமரு கிட்ட நீ சாப்பிடணும்னு தான் நான் எல்லாரையும் கூட்டிக்கிட்டு வந்திருக்கேன். ஆனா அதுல ஒரு சின்ன பிரச்சனை இருக்கு அப்படின்னு சொன்னாரு. கொமரு அவர்கிட்ட அதான் கூட்டிக்கிட்டு வந்துட்டியே, இனிமே என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டான். இப்ப பசவையா சொன்னாரு, 20 வருஷம் கழிச்சு இங்க வரும்போது நீ என்னையும் என்னோட மனைவியையும் மகனையும் சேர்த்து சாப்பிடலாம் அப்படின்னு தான் நான் உங்ககிட்ட சொல்லிட்டு போனேன். ஆனா இப்ப இவன் என்னோட பையன் மட்டும் இல்ல, மகனை இழந்து தவிக்கிற ராமையாவுக்கும் இவன் தான் பையன். நீ இவனை தின்னா என்னோட பையனை தின்னதா மட்டும் இல்லாம ராமையாவோட பையனையும் தின்னதாத்தான் ஆகும். உனக்கு இந்த நியாயம் புரியும்னு நினைக்கிறேன். நீ அநியாயமா இவனை சாப்பிட மாட்டேங்கிறதும் எனக்கு தெரியும் அப்படின்னு சொன்னாரு. கண்ணுக்கு முன்னாடி வந்து நின்ன எல்லாரையும் சாப்பிடலாம், நம்ம பசி தீந்துடும் அப்படின்னு எதிர்பார்ப்போட இருந்த கொமருவுக்கு இது மிகப்பெரிய ஏமாற்றமா ஆயிடுச்சு. அவன் தன்னோட இயலாமையினால வந்த கோபத்தை அடக்கிக்கிட்டு பசவையா கிட்ட சொன்னான், நீ சொல்றதும் நியாயம்தான், உன் பையனை மட்டும் நான் விட்டுடுறேன், மற்ற 3 பேரையும் நான் சாப்பிடுறேன் அப்படின்னு சொன்னான். இப்ப பசவையா அவங்கிட்ட அதெப்படி, நீ கொடுத்த வாக்குப்படி உன்னால சாப்பிட முடிஞ்சா எங்க 3 பேரையும் சாப்பிடணும், இல்ல எங்க 3 பேரையும் விட்டுடணும். பாதி வாக்க மட்டும் நிறைவேற்ற முடியாது. அவனை மட்டும் விட்டுட்டு எங்க 2 பேரையும் நீ சாப்பிட்றதும் நியாயம் கிடையாது அப்படின்னு சொன்னாரு. இப்ப கொமருவோட கோபம் இன்னும் ரொம்ப அதிகமாயிடுச்சு. அவன் பசவையா கிட்ட என்னோட பசிக்கு உன்னோட மருமகள் மட்டும் பத்தவே பத்தாதே அப்படின்னு கேட்டான். ஆனா பசவையா இதுக்கும் தயாரா ஒரு பதில வச்சிருந்தாரு. நாம 20 வருஷம் முன்னாடி ஒப்பந்தம் போட்டுக்கும் போது என்னோட மருமகளை நீ சாப்பிட்றத பத்தி நாம எந்த ஒப்பந்தமும் போடல. ஒப்பந்தத்திலேயே இல்லாத ஒருத்திய இப்ப சாப்பிட முயற்சிக்கிறதும் நியாயம் கிடையாது. அது மட்டும் இல்லாம இன்னும் 5 மாசத்துல இவளுக்கு ஒரு குழந்தையும் பிறக்க போகுது. இவளையும் இவ வயித்துல வளர்ற குழந்தையும் சேர்த்தே சாப்பிட்ற பாவத்தை நீ செய்ய மாட்டேங்கிறது எனக்கு நல்லாவே தெரியும் அப்படின்னு சொன்னாரு. இதுக்கு மேல கொமருவால அவனோட கோபத்தை கட்டுப்படுத்தவே முடியல. 20 வருஷமா காத்துக்கிட்டு இருந்த என்ன நீ ரொம்பவே ஏமாத்திட்ட அப்படின்னு சொல்லிக்கிட்டு கோபத்துல அவனோட காலால தரையில உதைச்சான். அப்ப யாருமே எதிர்பார்க்காத மாதிரி கொமரு நின்னுகிட்டு இருந்த இடத்துல பூமி பிளந்து ஒரு பெரிய பள்ளம் விழுந்து அந்த பள்ளத்துக்குள்ள கொமரு காணாம போயிட்டான். பசவையா அங்க நின்னுகிட்டு இருந்த மத்த எல்லார்கிட்டையும் இவனுக்கு கோபம் வரக்கூடாது, கோபம் வந்து தரைய காலால உதைச்சா நான் காலி அப்படின்னு அவன் முன்னாடியே சொல்லி இருக்கான். அதனாலதான் அவனுக்கு கோபம் வர மாதிரி நான் நடந்துகிட்டேன். நான் எதிர்பார்த்த மாதிரியே அவனுக்கு கோபம் வந்து காலால தரையில உதைச்சு இப்ப அவனோட அழிவை அவனே தேடிக்கிட்டான் அப்படின்னு சொன்னாரு. இத்தனை நேரம் பூவரச மரத்தடியில சிலையா இருந்த உருவம் திடீர்னு உயிர் வந்து எழுந்துச்சு. அது வேற யாரும் இல்ல, ராமையாவோட பையன்தான். காட்டுல பூவரச மரத்தடியில ஒரு புதையல் இருக்குன்னு யாரோ பேசிக்கிட்டதை கேட்டு அதை எடுக்கிறதுக்காக வந்த ராமையாவோட பையனை கொமரு தான் ஒரு சிலையா மாத்தி இருந்தான். இப்ப கொமரு இறந்து போனதுக்கு அப்புறம் ராமையாவோட பையனுக்கு மறுபடியும் உயிர் வந்துடுச்சு. அவங்க எல்லாருமா சேர்ந்து பூவரச மரத்தடியில கொமரு காவல் காத்துக்கிட்டு இருந்த புதையலை தேடினாங்க. கொஞ்ச நேரத்திலேயே ஒரு பானை நிறைய தங்க காசுகள் அவங்களுக்கு கிடைச்சிச்சு. காணாம போன தன்னோட பையன் உயிரோட இருக்கிறது தெரிஞ்சு ராமையாவுக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. காட்டுல கிடைச்ச புதையலை வச்சு ஊர்ல கோவில் கட்டிடலான்னு பசவையாவும் ராமையாவும் தீர்மானிச்சாங்க. ஊர் மக்கள் எல்லாருமே அதுக்கு ஒத்துக்கிட்டாங்க.
அடுத்து வந்த 2 வருஷத்துக்குள்ள ஆற்றங்கரையோரமா மிகப்பெரிய கோவிலையும் அவங்க கட்டி முடிச்சாங்க. இந்த கதையை பற்றின உங்களோட கருத்துக்களை ஸ்டோரி டைம் தமிழ் யூடியூப் சேனல்லையும் பாட்காஸ்ட்லையும் பின்னூட்டத்தில் கமெண்ட்ஸாக பதிவு பண்ணுங்க. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம ஸ்டோரி டைம் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல இருக்க அந்த பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.